எந்தவொரு வர்த்தகரின் குறிக்கோளும் ஒரு வழக்கமான அடிப்படையில் இலாபத்தை ஈட்டுவதாகும். இருப்பினும் ஒரு சிலரே வர்த்தகர்களாக நிலையான பணத்தை சம்பாதிக்கிறார்கள். தொடர்ந்து வெற்றிகரமாக இருக்கும் வணிகர்களின் சிறிய சதவீதத்திற்கு என்ன காரணம்? நான் 1978இல் வணிகம் செய்யத் தொடங்கினேன். அந்த நேரத்தில் நான் மிச்சிகனில் உள்ள டெட்ராய்டின் புறநகர் பகுதியில் ஒரு வணிக விபத்து காப்பீட்டு நிறுவனத்தை நிர்வகித்து வந்தேன். நான் மிகவும் வெற்றிகரமான தொழிலைக் கொண்டிருந்தேன். அந்த வெற்றியை வர்த்தகத்திற்கு எளிதாக மாற்ற முடியும் என்று நினைத்தேன். துரதிர்ஷ்டவசமாக அது அப்படி இல்லை என்பதை நான் கண்டறிந்தேன். 1981இல் மற்றொரு வேலையில் இருக்கும்போது திறம்பட வர்த்தகம் செய்ய இயலாமையால் நான் முற்றிலும் வெறுப்படைந்தேன். எனவே நான் சிகாகோவுக்குச் சென்று சிகாகோ வர்த்தக வாரியத்தில் மெரில் லிஞ்சுடன் ஒரு தரகராக வேலை பெற்றேன். நான் எப்படிச் செய்தேன்? சிகாகோவிற்கு குடிபெயர்ந்த 9 மாதங்களுக்குள் எனக்குச் சொந்தமான எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். எனது வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் எனது மிகைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை ஆகிய இரண்டின் விளைவாக எனது இழப்புகள் ஏற்பட்டன. இது ஒரு வர்த்தகராக நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கோரியது. ஒரு வர்த்தகராக இந்த ஆரம்ப அனுபவங்களிலிருந்து என்னைப் பற்றியும் வர்த்தகத்தில் உளவியலின் பங்கு பற்றியும் நான் ஒரு மகத்தான தொகையை கற்றுக்கொண்டேன். இதன் விளைவாக 1982ஆம் ஆண்டில் எனது முதல் புத்தகமான தி டிசிப்ளின்ட் ட்ரேடர் டெவலப்பிங் வின்னிங் ஆட்டிடியூட்ஸ் என்ற புத்தகத்தில் வேலை செய்யத் தொடங்கினேன். நான் இந்த திட்டத்தை தொடங்கிய போது, ஒரு புத்தகத்தை எழுதுவது அல்லது நான் புரிந்து கொண்ட ஒன்றை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விதத்திலும் வடிவத்திலும் விளக்குவது எவ்வளவு கடினம் என்பது பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை. இந்த வேலையைச் செய்ய எனக்கு 6 முதல் 9 மாதங்கள் வரை ஆகும் என்று நினைத்தேன். இது 7½ ஆண்டுகள் எடுத்தது. இறுதியாக 1990இல் பிரெண்டிஸ் ஹாலால் வெளியிடப்பட்டது. நான் தற்போது வர்த்தக உளவியல் குறித்த கருத்தரங்குகளை உருவாக்கி நடத்துகிறேன், மேலும் பொதுவாக வர்த்தக பயிற்சியாளர் என்று குறிப்பிடப்படும் திறனில் செயல்படுகிறேன். உலகெங்கிலும் உள்ள வர்த்தக நிறுவனங்கள், தீர்வு நிறுவனங்கள், தரகு நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் முதலீட்டு மாநாடுகள் ஆகியவற்றிற்காக நான் எண்ணற்ற விளக்கக்காட்சிகளை செய்துள்ளேன். நான் ஒரு தனிப்பட்ட மட்டத்தில் ஒவ்வொன்றாக வணிகத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகை வர்த்தகருடனும் பணியாற்றியுள்ளேன். இதில் சில பெரிய தரை வர்த்தகர்கள், ஹெட்ஜர்கள், ஆப்ஷன் நிபுணர்கள் மற்றும் CTA-க்கள் மற்றும் நியோஃபைட்டுகள் அடங்கும். இந்த எழுத்தை பொறுத்தவரை கடந்த 17 ஆண்டுகளாக நான் வர்த்தகத்தின் பின்னணியில் உள்ள உளவியல் இயக்கவியலை பிரித்தெடுத்துள்ளேன். இதனால் வெற்றியின் சரியான கொள்கைகளை கற்பிப்பதற்கான பயனுள்ள முறைகளை உருவாக்க முடியும். நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், மிக அடிப்படையான மட்டத்தில் நாம் சிந்திக்கும் விதத்தில் ஒரு சிக்கல் உள்ளது. நமது மனம் செயல்படும் விதத்தில் உள்ளார்ந்த ஒன்று உள்ளது. அது சந்தைகள் காட்டும் பண்புகளுடன் சரியாக பொருந்தாது. தங்கள் சொந்த வர்த்தகங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் தயக்கமின்றி செய்ய வேண்டியதைச் செய்ய தங்களை நம்பியவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். சந்தையின் ஒழுங்கற்ற நடத்தைக்கு அவர்கள் இனி பயப்படுவதில்லை. தங்கள் அச்சத்தை வலுப்படுத்தும் தகவல்களில் கவனம் செலுத்த அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இது சிக்கலானதாக தோன்றினாலும் இதை நம்பக் கற்றுக்கொள்வதற்கு இது கொதிக்கிறது. ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளத் தேவையில்லை. 2 எதுவும் நடக்கலாம். மற்றும் 3 ஒவ்வொரு கணமும் தனித்துவமானது. அதாவது ஒவ்வொரு விளிம்பும் விளைவும் உண்மையிலேயே ஒரு தனித்துவமான அனுபவம். வர்த்தகம் வேலை செய்கிறதோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் அடுத்த விளிம்பு தோன்றும் வரை நீங்கள் காத்திருந்து மீண்டும் மீண்டும் செயல்முறைக்குச் செல்கிறீர்கள். இந்த அணுகுமுறையின் மூலம் நீங்கள் என்ன வேலை செய்கிறது, எது செய்யாது என்பதை ஒரு முறையான, சீரற்ற பாணியில் கற்றுக்கொள்வீர்கள். மேலும் முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை உணர்வை உருவாக்குவீர்கள். இதனால் சந்தைகளில் வரம்பற்ற குணங்களைக் கொண்ட சூழலில் உங்களை நீங்களே சேதப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். பெரும்பாலான வர்த்தகர்கள் தங்கள் வர்த்தக பிரச்சினைகள் வர்த்தகத்தை பற்றி அவர்கள் நினைக்கும் விதத்தின் விளைவாகவோ அல்லது இன்னும் குறிப்பாக அவர்கள் வர்த்தகம் செய்யும்போது அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதன் விளைவாகவோ அல்லது இன்னும் குறிப்பாக அவர்கள் நினைக்கும் விதத்தின் விளைவாகவோ அல்லது இன்னும் குறிப்பாக அவர்கள் வர்த்தகம் செய்யும்போது அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதன் விளைவாகவோ அல்லது இன்னும் குறிப்பாக அவர்கள் வர்த்தகம் செய்யும்போது அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் எனது முதல் புத்தகமான தி டிசிப்ளின்ட் ட்ரேடரில் வர்த்தகர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஒரு மனக்கண்ணோட்டத்தில் அடையாளம் கண்டேன். பின்னர் இந்த சிக்கல்களின் தன்மையையும் அவை ஏன் உள்ளன என்பதையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு தத்துவ கட்டமைப்பை உருவாக்கினேன். மண்டலத்தில் வர்த்தகம் எழுதுவதில் எனக்கு 5 முக்கிய நோக்கங்கள் இருந்தன.
அதிகமாகவோ அல்லது சிறப்பாகவோ சந்தை பகுப்பாய்வு செய்வது, அவரது வர்த்தக சிக்கல்களுக்கு அல்லது நிலையான முடிவுகளின் பற்றாக்குறைக்கு தீர்வு அல்ல என்பதை வர்த்தகரிடம் நிரூபிக்க. அவரது அணுகுமுறை மற்றும் மனநிலைதான் அவரது முடிவுகளை தீர்மானிக்கிறது என்று வர்த்தகரை நம்ப வைப்பது. ஒரு வெற்றியாளரின் மனநிலையை உருவாக்க தேவையான குறிப்பிட்ட நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளை வர்த்தகருக்கு வழங்குவது, அதாவது நிகழ்தகவுகளில் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது. சிந்தனையில் உள்ள பல மோதல்கள், முரண்பாடுகள் மற்றும் முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய வழக்கமான வர்த்தகர் அவர் ஏற்கனவே நிகழ்தகவுகளில் சிந்திக்கிறார் என்று கருதுகிறார். அவர் உண்மையில் இல்லை. வணிகரை இந்த சிந்தனை மூலோபாயத்தை அவரது மன அமைப்புடன் ஒரு செயல்பாட்டு மட்டத்தில் ஒருங்கிணைக்கும் ஒரு செயல்முறையின் மூலம் அழைத்துச் செல்வது. குறிப்பு: சமீப காலம் வரை பெரும்பாலான வர்த்தகர்கள் ஆண்களாக இருந்தனர், ஆனால் அதிகமான பெண்கள் அணிகளில் சேர்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். அவர் என்ற பிரதிபெயரை நான் தொடர்ந்து பயன்படுத்தியுள்ளேன். இது நிச்சயமாக என் தரப்பில் எந்த பாகுபாட்டையும் பிரதிபலிக்கவில்லை. மண்டலத்தில் வர்த்தகம் செய்வது உங்கள் வர்த்தகத்தில் ஒரு நிலையான வெற்றியாளராக மாறுவதற்கான தீவிரமான உளவியல் அணுகுமுறையை வழங்குகிறது. நான் ஒரு வர்த்தக முறையை வழங்கவில்லை, ஒரு இலாபகரமான வர்த்தகராக மாற தேவையான வழியில் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காண்பிப்பதில் நான் அதிக ஆர்வம் காட்டுகிறேன். உங்களிடம் ஏற்கனவே உங்கள் சொந்த அமைப்பு, உங்கள் சொந்த விளிம்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். உங்கள் விளிம்பை நம்ப நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். விளிம்பு என்பது ஒரு முடிவுக்கு மற்றொன்றை விட அதிக நிகழ்தகவு உள்ளது என்பதாகவும், உங்கள் நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ உங்கள் வர்த்தகங்களை செயல்படுத்துவது அவ்வளவு எளிதாக இருக்கும். இந்த புத்தகம் உங்களை பற்றியும் வர்த்தகத்தின் தன்மையை பற்றியும் உங்களுக்கு தேவையான நுண்ணறிவையும் புரிதலையும் உங்களுக்கு வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் சந்தையை பார்த்து அதை செய்வதை பற்றி சிந்திக்கும்போது உண்மையில் அதை செய்வது எளிதாகவும் எளிமையாகவும் மன அழுத்தமில்லாமலும் இருக்கும். நீங்கள் ஒரு வர்த்தகரைப் போல எவ்வளவு நன்றாக நினைக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்க பின்வரும் அணுகுமுறை கணக்கெடுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான அல்லது தவறான பதில்கள் இல்லை. உங்கள் பதில்கள் உங்கள் தற்போதைய மனக்கட்டமைப்பு உங்கள் வர்த்தகத்திலிருந்து அதிகமானதைப் பெற நீங்கள் சிந்திக்க வேண்டிய விதத்துடன் எவ்வளவு சீராக உள்ளது என்பதற்கான அறிகுறியாகும்.